குடிமை இருக்கிற தோழர்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்க நன்றி. காலம் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. விரைவாக முடிக்க விரும்புகிறேன். திருப்பரங்குன்றம் இன்னொரு அயோத்தியா, தலைப்பு அதுதான். அயோத்தியை கண்டோம், ஐயோ தீ என்று பதறி போனது நாடு, உலகம். இன்றைக்கு என்ன நிலைமை? கலவரங்களின் மூலம் அரசியல் நிலவரங்களை மாற்றுகிற ஒன்றை தவிர அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையிலேயோ, உழைப்பாளி மக்கள் வாழ்க்கையிலேயோ, அல்லது ஒடுக்கப்பட்டு சமூகத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கைக்கான எந்த தேவை குறித்து கிஞ்சித்தும் சிந்திக்காதவர்கள் தான் சங்க பரிவார அமைப்புகள், RSS தலைமை தாங்குகிற அந்த அமைப்புகள் அத்தனையும் அப்படித்தான் இன்று வரை செயல்படுகிறார்கள். எனவே பிரித்தாலும் சூழ்ச்சி இது இவர்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல, இவருடைய அப்பன் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தது. அந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை தான் ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டில், அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சன்களாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் போத விடலாம் என்று ஒரு நரியாட்டம் போடுகிறார்கள். வெறியாட்டம் போட்டாலும் நரியாட்டம் போட்டாலும் எங்கள் குறி உங்கள் மீது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கு இது போன்ற சனாதன கருத்துக்கள் புதிதா? நம்முடைய கழக குரல் சித்தர்கள் எடுத்து பேசியது எது? இதே சனாதனத்தை எதிர்த்துதானே முழங்கினார்கள். சாதி பிரிவினில் தீமூட்டுவோம், சித்தர்களுடைய அந்த வாக்கு மூலம் தானே. இதே மதுரையிலே ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீர்களே, கேட்கிறேன். இந்த மதுரை மாநகரிலே தான் சங்கம் வைத்து தங்கத்தமிழை வளர்த்தார்கள். இறையனாரே வந்து நெற்றிக்கண்ணை திறந்து காட்டிய போதும் குற்றம் குற்றமே என்று சொன்னவன் ஒரு சாதாரண அறிவு மரபை சார்ந்த புலவன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் மதுரை மக்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இது ஏதோ தமிழ்நாட்டுக்கான ஆட்சி அல்ல, இந்தியாவிற்கான எடுத்துக்காட்டு ஆட்சியாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏன் கம்யூனிஸ்டுகள் லெனின் ஆதரிக்கிறோம் என்றால் அவர் ஸ்டாலின் லெனின் ஆதரித்துதான் ஆக வேண்டும். அதை தவிர வேறு என்ன? இதோ உங்கள் இயக்க கொடியிலே பார்க்கிறேன். மத்தியிலே தந்தை பெரியார், கீழே கருப்பு கொடி, நடுவிலே சிவப்பு, மேலே நீலம். நீலம் அம்பேத்கரியத்தை குறிக்கிறது, சிவப்பு மாற்றத்தை குறிக்கிறது, அபாயத்தையும் எச்சரிக்கிறது. கீழே கருப்பு கண்டனத்தை குறிக்கிறது. இந்த மூன்றும் இணைந்த கொடியே இன்றைக்கு நாட்டுக்கு தேவை. அந்த முழக்கம் தானே, அந்த கொள்கைகள் தானே. எனவேதான் நான் சொன்னேன், எல்லோரும் யோசிப்பதற்கு முன்பே நம்முடைய பேராசிரியர் கொடியிலேயே குறிப்பை தந்திருக்கிறார். அந்த குறிப்பை நாம் கைப்பற்றி தமிழ்நாட்டிலே களமாட வேண்டும். முருகன் உங்களுக்கு சொந்தம் அல்ல, முருகன் எங்களுக்கு சொந்தம். முருகனை பற்றி, முருகன் வழிபாட்டை பற்றி தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் இடதுசாரிகள், பேராசிரியர் கைலாசபதி, அதே போல சிவத்தம்பி, யாழ்ப்பாண பெரும் ஆய்வாளர்கள். அவர்கள்தான் தமிழ் மண்ணிலே இந்த முருக வழிபாடு எப்படி வந்தது, வீர வழிபாடு எப்படி வந்தது, அது வீர வழிபாடு, வீர வழிபாட்டின் அடிப்படையில் வந்தது. நீங்கள் சொல்வதை போல சிவனுக்கு மகன் அல்லது நீங்கள் சிண்டு முடித்து விடுகிற எல்லா வேலையும் செய்கிற வேலை அல்ல. ஆய்விலே ஒரு பண்பட்ட சமூகம் ஒரு தலைவனை எப்படி குறிக்கிறது, அதற்காக அது எப்படி வழிபாட்டு முறையை கொண்டு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் விளக்கி இருக்கிறார். எனவே நீங்கள் தீர்ப்பை சுப்பிரமணியம் தந்திருக்கலாம். சுப்பிரமணி என்பதிலேயே விஷயம் இருக்கிறது. நாங்கள் முருகனுக்காக நிற்கிறோம் என்பவர்கள் சுப்பிரமணியனுடைய தீர்ப்பை எப்படி ஏற்பது? அது சமஸ்கிருதமயமாக்குவதற்கான தீர்ப்பு. நீங்கள் நீதிபதியாக இருந்தால் தலை தாழ்த்தி நீதியை வணங்குவோம். நீங்கள் சாதிபதிகளாக இருக்கிறீர்கள், ஒரு சாதியின் குறியீடாக நீதியை மறுக்கிறீர்கள். அதுதானே உண்மை. எனவேதான் போராடுகிறோம். உங்களுடைய கடந்த கால தீர்ப்புகள் பட்டியலில் இருக்கிறது. எச்சில் இலையிலே புரள்வது சரியானதான், அது மரபாம். எச்சில் இலையில் நீ சாப்பிடுவாயா? தர தயாராக இருக்கிறோம். ஆனால் உழைக்கிற மக்களை எச்சில் இலையில் புரண்டு போவது மரபு என்றால் ஆள்வது அரசியல் சாசனமா, மனுநீதியா என்கிற கேள்வி வருகிறது. அரசமைப்பு சட்டத்திலே பிரிவு 51A H வரை இருக்கிறது, தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அறிவார்ந்த அறிவியல் பூர்வ மனப்பான்மையை உருவாக்குவது அரசின் கடமை. ஆனால் சங்கி ஆட்சிக்கு அதுவல்ல. மீண்டும் சனாதனத்தை நிலைநிறுத்துவதன் மூலம், சாதிய படிநிலையை நிலைநிறுத்துவதன் மூலம்
தாங்கள் ஆள வேண்டும் என்கிற அந்த மமதையை தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால், இப்படி வரிசைப்படுத்தினால் நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே கடந்த காலத்திலும் அவர் நீதிபதியாக இல்லை, இப்போதும் நீதியின் வழியில் நின்று அந்த தீர்ப்பை நல்கவில்லை. எனவே நீ நீதிபதிக்கு லாயக்கல்ல, வா களமாடு, உன் கருத்தியலை நெஞ்சுரத்தோடு எதிர்க்க இதே வீதிகளில் தயாராக இருக்கிறோம். எனவே நீதிபதி என்கிற அந்த விஷயத்தை தூக்கி எறிந்துவிட்டு சாதிபதியாகவே வா, சனாதானியாகவே வா, களமாட காத்திருக்கிறோம். அதற்கு மாறாக அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் ஒளிந்து கொண்டு நீதிபதிகளுக்கு இருக்கிற டிஸ்கிரிட்டரி பவர் என்று சொல்கிறோமே, அதைத்தான் நீ கையாள்கிறாய். இது ஆபத்தானது. விளக்கு தூணாது கிரேட் டெக்னோமெட்ரி சர்வே, ஆங்கிலேயன் வைத்த சர்வே கர்நாடகத்திலும் இருக்கிறது, எல்லா மலைகளிலும் அந்த சர்வேக்கள் இருக்கிறது. அதிலே தீபக்கல் என்கிறாய். அங்கேயே நீ தீப்பற்ற வைப்பது எதை என்பதை எங்களால் உணர முடியும். எனவே தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டிலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பெண்கள் இந்தியாவிலேயே 44 விழுக்காடு வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் சொல்கிறீர்கள் ஜிடிபி வளர்ச்சி மிக மிக குறைந்து போன காரணத்தால் WTOவே காரி உமிழ்ந்து நம்முடைய வாய்ப்புகளை முடக்கி போட்டு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சி 11.4 விழுக்காடு. அப்படி என்று சொன்னால் கல்வியிலே, சமூக நீதி, வேலை வாய்ப்பிலே, இன்னும் சொல்ல போனால் பொருளாதார வளர்ச்சியிலே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு இந்தியாவிற்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாடத்தை கற்றால் இந்தியாவிற்கு சுபிட்சம், வளர்ச்சி. இந்த மோடி கும்பல் அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பொய் மாலைகளை சூட்டி புது புது வழிகளிலே போராட்டங்களை கட்டமைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் நன்குணர்ந்து தமிழ்நாட்டிலே மதவெறிக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை மீண்டும் எழுந்து நின்று உரைக்க நமது கடமை என்பதை நாம் உணர்வோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உங்கள் தோளோடு தோள் நின்று போராடும் என்று சொல்லி இந்த நல்ல முயற்சிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.